குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. இதில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தலில் 85.1% ஓட்டுகள் பதிவாகி புதிய வரலாறு படைக்கப்பட்டது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பெரும்பாலும் திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2 நிறுவனங்கள் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் 2 நிறுவனங்கள் தாவேக ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளன. விஜயின் தாவேக்கு பெருவாரியான ஓட்டுகள் பெறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளதால் அது யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாகும் என்ற குழப்பம் நீடிக்கிறது. இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு உடனுக்குடன் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. காலை 8 மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். தொடர்ந்து ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு சுற்றுவாரியாக முடிவுகள் வெளியாகும். ஓட்டு எண்ணிக்கை முன்னணி விவரங்களை உடனுக்குடன் ECI நெட் மொபைல் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் வெளியிட தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்துள்ளது. தேர்தலை சந்தித்த அரசியல் கட்சியினரும் போட்டியிட்ட வேட்பாளர்களும் திக் மனநிலையில் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் பதற்றத்தை போக்கவும், மாநிலம் முழுதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் பாதுகாக்கவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் இணைந்து போலீசார் நேற்று கொடி அணிவகுப்பு நடத்தினர். மாநிலம் முழுதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநில சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகளும் இன்று எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியிடப்பட உள்ளது. அத்துடன் கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுரா மாநிலங்களில் காலியாக உள்ள 8 சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடந்தது. அதன் முடிவுகளும் இன்றே வெளியாகின்றன. அசாம், புதுச்சேரியில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், எதிர்க்கட்சியான பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தமிழகம் உள்பட 5 மாநில தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.